கேரளாவைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்திருக்கலாம் என முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருந்தார். மேலும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து தேசிய புலனாய்வு பிரிவு மற்றும் கேரள நுண்ணறிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கேரள மாநிலம் காசர்கோடுவிலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சபாபதி. ஐஎஸ்ஐ அமைப்பில் சேர்வதற்காக காசர்கோடு, மலப்புரம், கொச்சின் போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து கேரளாவில் அதிக அளவில் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா 2014 இருந்து கேரளாவில் காணாமல் போனவர்கள் பற்றிய விவரங்களை மத்திய புலனாய்வுத்துறையும் நுண்ணறிவுத்துறையும் அவங்க சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த நுண்ணறிவுத்துறையினர் சொல்ற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கேரளாவிலிருந்து ஐஎஸ்ஐ அமைப்போட தொடர்பு கொண்டு இவங்க சிலோன்ல இருந்து சிரியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்க ஐஎஸ்ஐ அமைப்புல இணைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெண்களும் அதிக அளவில் இணைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இதோடு மட்டும் இல்லாம மருத்துவர், அதாவது டாக்டர் போன்றவர்களும் இந்த ஐஎஸ்ஐ அமைப்புல இணைஞ்சிருக்காங்க. இதோடு பாத்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஐ அமைப்புல இணைஞ்சிருக்கிறவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்ததுல இப்ப 11 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசு முடிவு பண்ணிருக்காங்க. இவங்க வழக்கு பதிவு பண்ணி இதை மத்திய புலனாய்வு துறையிட்ட கொடுக்க இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இங்க கேரளாவில மிக அதிக அளவுல ஐஎஸ் அமைப்புல இணைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் நிலவிட்டு இருக்கு. தந்தி செய்திகளுக்காக காசர்கோடிலிருந்து ஒளிப்பதிவாளர் தனபாண்டியுடன் ஆர். சிவசபாபதி.